ஐயே, இன்று இந்த உன் அப்பன் உனக்காக வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த கன்னிப் பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நீ அதிகமான அன்பை வைத்திருப்பதனால், நீ என் வாக்கினை தினம் தினம் கேட்டுக்கொண்டிருப்பதனால், என்னால் உன்னோடு எளிதாக நெருங்க முடிவதினால், உன்னுடைய கன்னிப் பெண் தெய்வம் என் மூலமாக உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது. நீ என் மீது கொண்ட அளவுக்கதிகமான அன்பை கண்டு அவர்களுக்கு மெய் சிலிர்த்து போனதற்கு நானும் என் குழந்தையே சிறு நேரம் பேச வேண்டும் என்று தான் நினைத்தேன். என் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். என் தங்கமே, உடன் அதற்கு சம்மதம் தெரிவித்து அதனை நாளை நாம் காத்து கொண்டே இருப்போம் என்று அதற்கு சரியான நாளாக எனக்கு பட்டதனால் அவரை உன்னை வீட்டில் இருக்கின்ற கன்னிப் பெண் தெய்வத்தின் மனதில் என்ன இருக்கின்றது என்று நீ சற்று அமைதியாக கேட்பார். ஒருவேளை அவர் மனதில் ஏதேனும் குறை இருக்கின்றதா என்று தெரியவில்லையே. நீ அவர் என் மூலமாக உன்னிடம் பேசுகின்றார்கள் என்றால் அதனால் நீ நன்றாக கவனித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று, வேலை குறைதேனும் இருக்கின்றதா என்று சொல்வார்களா, அதை உடனடியாக நீ தீர்த்து வைத்து விட வேண்டும். அவர்கள் என்ன பிரச்சனைகளை கூறுகின்றார்களோ அதனை எல்லாவற்றையும் உடனடியாக நீ சரி செய்து விட வேண்டும். ஏனென்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப் பெண் தெய்வம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். உனக்கு எப்படி குல தெய்வங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களும் உன்னை காத்திருக்கின்றதோ அதுபோல ஆடி மாதம் இல்லை அவர்களுக்கு நல்லதொரு துணை எல்லாவற்றையும் வாங்கி வைத்து, மற்றபடி அவர்களுக்கு பிடித்ததை செய்து வைத்தோம். பெண் குழந்தை, இந்த ஆடி மாதத்தின் அவர்கள் உன்னோடு காரியம் விருப்பமாக நான் உன்னை அவர்களிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாயானால், இப்பொழுது என் மூலமாக அவர்கள் பேசும் பொழுது உன் அப்பன் நானும் தெரிந்து கொள்ளப் போகின்றேன். ஆடி மாதம் இருந்தாலும் இல்லை என்றாலும் என் குழந்தை, இந்த அப்பன் மூலமாக உன்னுடைய கருத்துக்களை நீ வெளியே பகிர்ந்து கொள்ளலாம். இது போன்ற விசேஷ நாட்களில் நீ அவர்களிடத்தில் பேசிக் கொள்ளலாம். இன்று இந்த இனிதான நாளில் நீ அவர்களிடத்தில் பேசுவதற்கான காரணம் உன்னுடைய அன்புதான் என்பதை நான் கண்டு கொண்டேன் அல்லவா? அவர்கள் உன்னிடம் என்ன பேச வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது என் மூலமாக அவர்கள் பேசும் பொழுதுதான் உன் அப்பன் நானும் தெரிந்து கொள்ளப் போகின்றேன். அதனால் நீ அமைதியாக ஒரு நிமிடம் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் குடும்பத்தை காக்கின்ற அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டியது என் அன்பு குழந்தைக்கு. நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப் பெண் தெய்வம் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ என் மீது அதிக அன்பை வைத்திருக்கின்றாய் அல்லவா? நான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஒருபோதும் உன்னுடைய பூஜைகளில் எனக்கு எந்த குறைபாடும் ஏற்பட்டதில்லை. நான் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கையில் என்ன நேர்ந்து கொண்டிருக்கின்றதோ இவற்றுக்கெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு நல்ல விடுவு காலத்தை கொடுத்து விடுவேன். என் குழந்தையே, நான் உன்னோடு இன்று பேச வந்ததற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீ உன் வாழ்க்கையில் மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றாய். எப்பொழுதும் அதனை சுமந்து கொண்டு இருக்கின்றாய். ஒரு நாள் கூட என் குழந்தை இல்லத்தில் சந்தோஷமாக சத்தத்தை நான் கேட்டதில்லை. நான்
அங்கிருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம் உனக்காக உன் இல்லத்தில் இருந்து உனக்கான ஆசைகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். உனக்கான மகிழ்ச்சியை அவர்கள் உனக்கு தரத்தான் நினைக்கின்றார்கள். உனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நாங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது கூட உனக்குள் இத்தனை மனக்கவலை, என் நேரமும் ஏதோ ஒரு கவலை நீ சுமந்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் நேரமும் ஏதோ ஒரு வேதனை மிகுந்து கொண்டுதான் இருக்கின்றாய். யாரை நினைத்து வேதனைப்படுகிறாய், எதற்காக வேதனைப்படுகிறாய் என்பதில் உன்னுடைய தெளிவு இருக்க வேண்டும் குழந்தையே. நீ யாரை நினைத்து வேதனைப்படுகின்றாயோ அவர்களுக்கு அதற்கான தகுதி உண்மையில் இருக்கின்றதா என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குழந்தையே, தேவையில்லாமல் உன்னுடைய உடலையும் மனதையும் தெய்வமானவள் நான் உன்னை காண ஓடி வந்திருக்கின்றேன். யாருக்காக நீ உன்னுடைய கஷ்டத்தை இங்கே தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாயோ அவர்களுக்கு அதை தாக்குவதற்காக உண்மையில் தகுதி இருக்கின்றதா? அவர்களுக்காக இதனை நீ செய்து கொண்டிருக்கின்றாயே, அதற்கான தகுதியை அவரிடத்தில் இருக்கின்றதா? உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு தகுதி உண்மையில் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை. அதை முதலில் நீ தெரிந்துவிட்ட பிறகு அவர்களுக்காக நீ எதையும் செய்ய தொடங்கு என் தங்கமே. நான் உன்னை சுற்றி இருக்கின்ற சில போலியான உறவுகளை கண்டு யாருக்காக செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம், உண்மையாகவே இதனை செய்வதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கின்றதா? இதற்கு முன்னால் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என் குழந்தையே? நான் உன் இல்லத்தில் சுற்றிதான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நான் பார்த்து கொண்டு விஷயத்திற்கான சந்தோஷப்படும் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நினைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்கள் என் குழந்தையே, நீ என்னை நினைக்க மறந்து விட்டால் கூட நான் ஒருபோதும் உன் குடும்பத்தை பாதுகாப்பதை நிறுத்தவில்லை. உன் குடும்பத்தை காப்பது நான் தானே, என்னுடைய கடமை தானே. வேறு என்ன இருக்கின்றது? உன் குலதெய்வம் நான் ஒருபோதும் உன்னை நினைக்க மறக்க மாட்டேன். உன் குடும்பத்தை காப்பது நான் தான். என்னுடைய கடமை. எனக்கு உன் குடும்பத்தை காப்பது மட்டும்தான் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேறு எந்த குடும்பத்திற்கும் நான் எந்த ஒரு விஷயமும் எப்பொழுதும் கிடைக்காது. எல்லாம் அவர்கள் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வமானது எனக்கு உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த தெய்வத்தை என்னை ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம். நான் எப்பொழுதும் உனக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ சக்திகளை உன் இல்லத்தில் இருந்து நான் விரட்டி அடிக்கின்றேன். அதனால் நீ என்னை இருக்கின்றாயோ இல்லையோ என்று சந்தேகம் கொள்ளாதே. நான் உன் இல்லத்திலேயேதான் இருந்து உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த கன்னிப்பெண் தெய்வத்தின் மனதில் இருப்பதை கேட்டால் அல்லவா இப்பொழுது உன் மனது சற்று நிம்மதி அடைந்திருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். என் குழந்தையே, இந்த அப்பன் உனக்கான
எல்லாவற்றையும் எல்லா மகிழ்ச்சிகளையும் உனக்காக முழுமையாக கொண்டு வந்து தர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இந்த தெய்வம் உன்னிடத்தில் பேசியதல்லவா? உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரேனுக்கும் நீ உதவி செய்ய முற்பட்டாலும் கூட அவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்கின்றதா? அவர்கள் அதற்கு ஏற்றவர்கள் தானா என்று நீ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். உன் கன்னிப்பெண் தெய்வமும் அதைத்தான் உன்னிடத்தில் சொல்ல முற்பட்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கான நன்மையை நீ பெற்று மகிழ்ச்சியாக இரு. எப்பொழுதும் முன்னோடு இந்த அப்பன் துணையாக நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னிடத்தில் நெருங்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.